Welcome back to English through Tamil. Good day to you all. How are you? I hope you all are keeping good. I'm really glad to meet you all in another interesting lesson in our free spoken English session. No pens, no papers. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, பிறகு பார்ப்போம், பிறகு படிப்போம் என்ற நோக்கத்துக்காக எப்பவுமே எழுதி வைக்காதீர்கள். ஏனென்றால் அந்த பிறகு என்பது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வரப்போவதில்லை. ஒரு விஷயத்தை நாங்க படிக்கிறோம்டா இன்னைக்கு இப்பவே நல்ல விஷயங்களை செய்திட வேண்டும். அதன் அர்த்தம் தான் நோ பென்ஸ் நோ பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இதன் அர்த்தம் நீங்க எழுதி பயிற்சி எடுக்கவே கூடாது என்பது அல்ல. பயிற்சி செய்வதற்காக நீங்கள் 1000 முறை வேண்டுமானாலும், இல்லை லட்சம் தடவைகள் வேண்டுமானாலும், இங்கே எப்படி வேண்டுமானாலும் எழுதி பயிற்சி பண்ணுவதில் தப்பே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்கும் போதோ இல்ல புத்தகத்தை படிக்கும் போதோ பிறகு படிக்கலாம் அப்படின்ட்டு எழுதி வைக்கவே கூடாது. யூ ஹாவ் டு பிராக்டிஸ் யுவர் செல்ஃப். நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் எதையுமே பாடமாக்கி வைக்காதீங்கன்னு சொல்லி. பாடமாக்கி வைக்காதீங்கன்னு சொன்னா கிளிப்புள்ளை போல் பாடமாக்கி வைக்க கூடாது. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகின்றோம் என்றால், எழுவாய் 3 வகையா அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நாம் ஒரு வாக்கியத்தை பேச அல்லது எழுத வேண்டுமாயின் யாரை பற்றியோ எதை பற்றியோ பேசுவோம். ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஆண்பால் பெண்பால் அடிப்படையில் வினைச்சொல் தெரிவு இடம்பெறுவதில்லை. நமது மொழி தமிழில் ஆண்பால் பெண்பால் என்பதற்கேற்ப வேறுபடும். ஆனால் ஆங்கிலத்தில் அவ்வாறு அல்ல. மாறாக ஒருமை எழுவாய், தன்மை எழுவாய் என்பதற்கமைவாகவே வினைச்சொல் தெரிவு இடம்பெறுகின்றது. இதற்கு பொதுவாக எல்லோரும் என்ன செய்கின்றீர்கள்? ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படின்னு போட்டு ஸ்ட்ரக்சர் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு கொள்றீங்க. இப்படி நிச்சயமா செய்ய தேவையில்லை. மாறாக வாக்கியத்தின் எழுவாயை தெளிவாக இனங்கண்டு ஒருமையா தன்மையா என வகைப்படுத்தி பழகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது உங்களை மாதிரியே நிறைய ஆங்கிலம் கற்க ஆசைப்படும் நண்பர்களை சென்றடைய இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Now let's start the lesson. ஒரு வாக்கியத்தின் எழுவாய் என்பது என்ன? செயலை செய்யும் கர்த்தா, doer அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அந்த வாக்கியம் எதை பற்றிய தகவலை தருகின்றதோ அது. Who or what is in the limelight, அதாவது நமது முழு புலனும் எதன் மேல் செலுத்தப்படுகின்றதோ அதுவே அந்த வாக்கியத்தின் எழுவாயாக அமையும். நாம அடிப்படை பயிலுனர்களாக இதை 3 வகையாக விளங்கிக் கொள்ளலாம். What are they? Simple subject, compound subject, complete subject அப்படின்னு சொல்லுவோம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆங்கிலத்துல எழுவாயை எப்படி சொல்வோம்? சப்ஜெக்ட் அண்ட் கம்ப்ளீட் சப்ஜெக்ட். ஒரு வகையில் நாம் கம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏண்டா அது இந்த கருத்தை நீங்க நுணுகி ஆராய்ந்து விளங்கிக் கொள்ளுவதன் மூலம்தான் ஒருமை தன்மை என்பதை பிரித்து பகுத்துணரக்கூடியதாக இருக்கு. Now let's see what is simple subject. சிம்பிள் சப்ஜெக்ட் என்பது சாதாரண எழுவாய். இதைத்தான் நாம எல்லாருமே மனப்பாடம் செய்து கொள்கின்றோம். சுருங்க சொல்லின் ஒன் வேர்ட் சப்ஜெக்ட் ஒரு பெயர் சொல்லாகவோ பிரதி பெயர் சொல்லாகவோ இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பிரதி பெயர் சொற்கள் ப்ரோனவுன்ஸ் படிக்கிறீங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அப்படின்னு படிக்கிறீங்க. அதை தவிர நாம் பெயரிடுகின்ற அனைத்து பெயர் சொற்களுமே ஒன் வேர்ட் சப்ஜெக்ட். உதாரணம் பார்ப்போமா? கீதா அழகானவர். இங்கே ஏதாவது செயல் நடைபெற்றிருக்கின்றதா? இல்லை. Then what or who is in the limelight? யாரை அல்லது எதை பற்றி பேசுகின்றோம்? கீதா. ஆகவே இந்த வாக்கியத்தின் எழுவாய் என்ன? கீதா. ஆங்கிலத்தில் எழுதிக் கொள்வோம் கீதா. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம்
இப்படி ஒருவரது தன்மை அல்லது நிலையை பற்றி நாம் ஆங்கிலத்தில் கூறுவதற்கு 3 முத்தான சொற்கள் நிகழ்காலத்தில் பயன்படுத்துகின்றோம் என்று அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கின்றேன், பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். am, is, are. எப்பவுமே நிகழ்காலத்தில் நான் என்பதற்கு முன்னுரிமை உண்டு. அதனால் I என்பது சிறப்பான வடிவமான am ஐ பெற்றுக்கொள்கின்றது என்றும், சிங்குலர் ஒரு மெய்ஸ் S வடிவமான is என்பதை பெற்றுக்கொள்கின்றதென்றும், தன்மை are என்கின்ற வடிவத்தை பெற்றுக்கொள்கின்றதென்றும் பார்த்தோம். இதை எழுத்துக்குறைவு எழுத்துக்கூட என்பதன் மூலமும் உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்றும் பார்த்தோம். எழுத்து குறைந்ததான is ஒருமைக்கும் எழுத்துக்கூடிய are என்பது தன்மைக்கும் பயன்படுகின்றது என்று. அப்போ கீதா ஒருமை சிங்குலர் is அழகானவர், பியூட்டிஃபுல். That's all. அவ்வளவுதான். கீதா is beautiful. இங்கு கீதா என்பது எழுவாள். It is a simple subject in one word. ஓரெழுத்து பெயர்ச்சொல் அல்லது பிரதி பெயர்ச்சொல். அவன் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். இங்கு செயல் நடைபெறுகிறதா? ஆம். அந்த செயலை செய்பவர் யார்? Who is the doer? He. அவன். அப்போ அவன் என்பதை எழுவாயாக போட்டு விடுவோம். சப்ஜெக்ட் he, ஒருமை சிங்குலர். அப்போ என்ன வினைச்சொல் வரும்? உதவி வினைச்சொல் is. இருக்கிறான். என்ன செய்து கொண்டு? விளையாடிக் கொண்டு. இதே போல வினைச்சொற்கள் ஏதாவது விளையாடிக் கொண்டு, சாப்பிட்டுக் கொண்டு, வாசித்துக் கொண்டு, எழுதிக் கொண்டு, வெட்டிக் கொண்டு, நடந்து கொண்டு அப்படின்னு எச்சமாக வரும்போது நாம் பயன்படுத்துவது என்ன? ing அப்படி என்கின்ற வடிவம். பிளேயிங் விளையாடிக்கொண்டு, ஈட்டிங் சாப்பிட்டுக் கொண்டு, ரீடிங் வாசித்துக் கொண்டு, ரைட்டிங் எழுதிக்கொண்டு, கட்டிங் வெட்டிக்கொண்டு, வாக்கிங் நடந்து கொண்டு. இதே போல் தமிழர்த்தத்தை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அவன் விளையாடிக் கொண்டு இருக்கிறான். He ஒருமை is playing. Playing. இங்கு செயலை செய்பவர் யார்? He. அப்போ one word. It is a simple subject. அவங்க வந்திருக்காங்க. இங்கு செயல் என்ன? வந்திருக்காங்க. அவங்க, அதாவது அவர்கள். இப்போ அவங்க வந்திருக்காங்க என்கின்ற செயலின் விளைவாக என்னென்ன இருக்கலாம்? நாம் அவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வந்ததன் விளைவால் ஏதாவது ஒன்றை அனுபவிக்க கூடியதாக இருக்கு. அவர்கள் வந்துட்டு சென்றும் இருக்கலாம். அதை பற்றி எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அவங்க வந்தாங்க என்கின்ற அந்த செயலின் விளைவாக ஏதோ ஒன்றை நாம் அனுபவிக்கின்றோம். அவர்களை பார்க்கின்ற அனுபவம், அல்லது அவர்கள் கொண்டு வந்த ஏதாவது ஒன்றை அனுபவிக்கின்ற அனுபவம், அல்லது அவர்களோடு நேரத்தை செலவிட்ட அனுபவம். அப்போ அதன் விளைவை நாம் இப்போதும் வைத்து இருக்கின்றோம். அப்போ வைத்திருப்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? have forms. have, has, had என்றவாறு பயன்படுத்துவோம். இங்கு நிகழ்காலம் வந்திருக்காங்க. அப்போ have அல்லது has தான் வர வேண்டும். அவர்கள், they. Again it is a plural, தன்மை. அப்போ s வடிவமான has பயன்படுத்துவோமா அல்லது have பயன்படுத்துவோமா? Very good. have. have. அப்போ they have வந்து, போய், சாப்பிட்டு, எழுதி, வாங்கி, எடுத்து, செய்து, இதெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Very good. இறந்த கால வினையெச்ச வடிவமான, அதாவது past participle வடிவம் பயன்படுத்துவோம். வந்து, come came come, போய் go went gone, சாப்பிட்டு eat ate eaten eaten, எழுதி write wrote written written, வாங்கி
buy, bought, bought. Bought. எடுத்து, take, took, taken. Taken. செய்து, do, did, done. Done. அப்போ நாம் past participle வடிவத்தின் தமிழ் அர்த்தத்தை எவ்வாறு விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும்? வந்து, போய், சாப்பிட்டு, எழுதி, வாங்கி, எடுத்து, செய்து என்றவாறு விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ பார்ப்போமா? அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்ததன் விளைவாக நாம் ஒரு அனுபவத்தை வைத்திருக்கின்றோம். அனுபவத்தை வைத்திருக்கின்றோம். அதனால் they have come. They have come. மறுமுறை சொல்லி பாருங்க. They have come. இங்கு செயலை செய்பவர் யார்? அவர்கள். அதனால் அவர்கள் என்பது வாக்கியத்தின் எழுவாய். ஓரெழுத்துச் சொல். ஆகவே it is a simple subject. இப்போ உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். சிம்பிள் சப்ஜெக்ட் என்றால் என்ன? சாதாரண எழுவாய். One word subject. It can be a noun or a pronoun. ரொம்ப இலகுவாக இருக்கிறது அல்லவா? Now let's see what is compound subject. அதாவது கூட்டு எழுவாய். கீதாவும் ராணியும் வந்தாங்க. வந்தாங்க அப்படின்னு சொன்னா செயல் பூரணமா முடிந்து விட்டது. நான் இங்கு அதன் விளைவை பற்றி எடுத்து சொல்ல வரவில்லை. வந்தாங்க, அந்த செயல் முடிந்து விட்டது என்பதை மட்டும் தான் சொல்ல போகின்றேன். அப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் த பாஸ்ட் டைம். நடைபெற்று முடிந்த செயலை பற்றி சொல்ல போகின்றேன். கீதாவும் ராணியும். கீதா and ராணி. What I am using here? Conjunctions பயன்படுத்திக் கொள்கின்றோம். என்ன பயன்படுத்துகின்றேன்? And. கீதா and ராணி came. கீதா and ராணி came. கீதாவும் ராணியும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி சொல்லலாம்? கீதா and ராணி இரண்டு பேரும். அப்போ பன்மை என்ன வரும்? is, are. எது வரும்? very good, are. பாடிக்கொண்டு. well done, singing. Geeta and Rani are singing. ரொம்ப இலகுவா இருக்குல்ல? அவர்கள் அல்லது நான் சமைப்பேன். அவங்க சமைப்பாங்க, இல்லாட்டி நான். இதை எப்படி சொல்லுவோம்? அவர்கள் they அல்லது are, நான் I சமைப்பேன். It's my willingness. என்னுடைய விருப்ப தெரிவு. நாம் அந்த ஆப்ஷனை தெரிவு செய்து உள்ளோம். அப்போ எப்படி சொல்வோம்? willingness, will. They or I will cook. They or I will cook. They or I will cook. என்னுடைய அம்மா மற்றும் அப்பா இருவரும் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இருவரும். both. My mom and my dad. அப்போ இங்கு எழுவாய் என்ன? both my mom and my dad. இவ்வளவு சேர்ந்துதான் வாக்கியத்தின் எழுவாய். இதை பற்றித்தான் நாம் கதைக்கின்றோம். அப்போ it is a compound subject. It is a compound subject. தன்மை இரண்டு பேரை பற்றி கதைக்கின்றோம். அப்போ என்ன வரும்? am is are. இதில் எதில் வரும்? very good, are. both my mom and my dad are சாப்பிட்டுக் கொண்டு. very good, eating. Both my mom and my dad are eating. Another example. சீதாவோ அல்லது லீலாவோ இதை செய்திருக்கிறார்கள். either சீதா or லீலா. either or என்கின்ற
கன்ஜங்ஷன் பயன்படுத்துவோம். either or என்கின்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்தும் போது இந்த or என்பதற்கு பிற்பாடு வருகின்ற பெயர்ச்சொல் ஒருமையா தன்மையா என்பதை பொறுத்து வினைச்சொல்லாகட்டும் உதவி வினைச்சொல்லாகட்டும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எய்தருக்கு பக்கத்தில் வருகின்ற பெயர் சொல்லை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்போ இதை பற்றி நாம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். ஓருக்கு பிற்பாடு வருகின்ற பெயர் சொல்லை பற்றி. எய்த சீதா or லீலா இவ்வளவும் சேர்ந்துதான் இங்கு எழுவாயாக வருகின்றது. சீதாவோ அல்லது லீலாவோ, இங்கு லீலா என்பது ஒருமை. அதனால் நிச்சயமாக வரப்போகின்ற வினை சொல்லாகட்டும் உதவி வினை சொல்லாகட்டும் ஒருமை வடிவத்தில் தான் இருக்கும். செய்து இருக்காங்க, செய்து. அப்போ அந்த செயலின் விளைவை நாம் வைத்திருக்கிறோம். அப்போ வைத்திருப்பதற்கு என்ன சொல்வோம்? has have. இங்கு லீலா என்பது ஒருமை சிங்குலர், அதனால் very good has. Either Sita or Leela has செய்து, did, done. இதை, this. Either Sita or Leela has done this. Either Sita or Leela has done this. நானோ அவளோ போகல, அதாவது இருவருமே போகல. இப்படி சொல்லலாம். இங்கு நாம் இந்த வாக்கியத்தை பாசிட்டிவ் ஃபார்ம்ல சொல்லலாம். எப்படி? அதற்காக நாம் பயன்படுத்துகின்ற கன்ஜங்ஷன் neither nor. neither nor. neither she nor I. I என்பது நிகழ்காலத்தில் எப்பவுமே சிறப்பான வடிவத்தையும் அல்லது தன்மைக்கான வடிவத்தையோ மாத்திரம் பெற்றுக்கொள்ளும். ஏன்? நிகழ்காலம் என்பதுவே நிஜமானது. அப்போது நாம் ஒவ்வொருவரும் எனக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் இல்லையா? அதனால் தான் சிறப்பு வடிவத்தையோ அல்லது தன்மைக்கான வடிவத்தையோ பெற்றுக்கொள்கின்றது. மறக்கவே தேவையில்லை. அப்போ இங்கு has have எதை பெற்றுக்கொள்ளும்? நிச்சயமாக have. neither she nor I போகல. very good. gone. neither she nor I have gone. இங்க நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், went பயன்படுத்த முடியாதா என்று. பயன்படுத்தலாம். எச்சந்தர்ப்பத்தில் அதை சொல்கின்றீர்கள் என்பதை பொறுத்து. நீங்க ஒரு விடயத்துக்கு போயிருக்க வேண்டிய நேரம், அந்த நேரத்துல யாராவது கேட்கிறாங்க போகலையா அப்படின்னு, அதற்கு பதிலாக நீங்கள் சொல்ல வேண்டுமாயின் அதன் விளைவை இப்போது அனுபவிக்கின்றீர்கள். போகல என்கின்ற விளைவு வைத்திருக்கிறீர்கள். அப்போ என்ன பயன்படுத்துவோம்? neither she nor I have gone அப்படின்னு சொல்லுவீங்க. இதுவே நேற்று முந்த நாள் நடந்த அந்த செயலை பற்றி மாத்திரம் ஒருவர் வினாவினால் neither she nor I went அப்படின்னு முற்று முழுதாக இறந்த காலத்திலேயே சொல்வீர்கள். அப்போ இரண்டும் சரி, சந்தர்ப்பத்தை பொறுத்தது. Let's see complete subject. In another way we can say it complex subject. Why? அதனுடைய வடிவம் ரொம்ப சிக்கலாக இருக்கு அப்படின்னா ரொம்ப பயப்பட தேவையில்லை. நீங்க தெளிவாக உன்னிப்பாக அது ஒருமையா தன்மையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பி ராணி வந்தாள். This is not a complex form. Anyhow, it is a complete subject. என்னுடைய நண்பி ராணி. My friend ராணி. இவ்வளவும் சேர்ந்து இந்த வாக்கியத்தின் எழுவாயாக இருக்கின்றது. வந்தால் நடைபெற்று முடிந்த செயல் my friend ராணி came. அப்போ what is the subject here? My friend ராணி. இவ்வளவும் சேர்ந்து ஒரு எழுவாயாக சொல்கின்றோம். So my friend ராணி is the complete subject.
And what is the simple subject here? Rani. Rani. என்னுடைய காரில் உட்கார்ந்து இருப்பது என் சகோதரன். இங்கு ஒரு நபரை பற்றி பேசுகின்றோம். உட்கார்ந்திருக்கும் நபர் என் சகோதரன். அது இன்னொரு பெயர்ச்சொல். அப்போ 2 வகை பெயர்ச்சொற்களை நாம் இணைக்கின்றோம். யாராக இருக்கின்றார் என்பதை சொல்கின்றோம். இதற்கு நாம் பயன்படுத்துவது என்ன நிகழ்காலத்தில்? am is are. என்னுடைய காரில் உட்கார்ந்திருப்பது. The boy sitting in my car. அதாவது உட்கார்ந்திருக்கும் பையன். The boy sitting in my car. ஒருமையா தன்மையா? Very good. ஒருமை, ஒருவர். அதனால் is என் சகோதரன், my brother. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? The boy sitting in my car is my brother. இதே போல இன்னொன்று சொல்லி பார்ப்போம். என்னுடைய காரில் உட்கார்ந்திருக்கும் சிறுமிகள் என்னுடைய மகள்மார். இதை நாம் எப்படி சொல்வோம்? The girls sitting in my car are my daughters. Are my daughters. நாம் சாதாரணமாக இந்த he she it அப்படின்னு மட்டும் பாடமாக்கிட்டு விட்டோம் என்று சொன்னால், இங்கு he she it இருந்துச்சா? இல்ல. ஏதாவது ஒரு பெயர் சொல்லாக ஒன்று இருந்துச்சாங்க? இல்ல. ஏன் கேர்ள்ஸ் என்பதும் பெயர் சொல்தான், மை கார் என்பதும் பெயர் சொல்தான். அப்போ இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். The girls sitting in my car அவ்வளவும் சேர்ந்து ஒரு எழுவாயாக வருகின்றது. அதனால் தான் நாம் அதை the complete subject என்று சொல்கின்றோம். இதை ஏன் நான் complex form என்று சொன்னேனாயின், the boy sitting in my car என்னும் போது is பயன்படுத்துகின்றோம். The girls sitting in my car என்னும் போது are பயன்படுத்துகின்றோம். எதனால்? நாம் அதை தெளிவாக விளங்கியதால். மை கார் என்பதை பார்த்து போட்டு இல்லை இஸ்தான் சரி அப்படின்னு சொல்லலாமா? இல்லை. ஏன்? அங்கு ஜாரை பற்றி பேசினோம். Who is in the limelight? The boy. Here who are in the limelight? The girls. அப்போ அதை நாம் பயற்பதால் தான் சரியான முறையில் வினை சொல்லையால் ஆகட்டும் உதவி வினை சொல்லாகட்டுக்கும் தெரிவு செய்து கொள்வோம். என்னுடைய கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார்கள். ஒருவருக்கொருவர் என்பதை எப்படி சொல்வோம்? each other. each other. என்னுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள், people in my village, உதவி செய்கிறார்கள். people என்பது தன்மை. அதனால் எஸ் வடிவ வினை சொல்லங்களுக்கு தேவையில்லை. அப்போ ஹெல்ப்ஸ் வருமா? ஹெல்ப் வருமா? வெரி குட். ஹெல்ப் each other. அவ்வளவுதான். people in my village help each other. இங்கு எழுவா என்ன? people in my village. It is a complete subject. இங்கு இருக்கின்ற simple subject என்ன? people. அப்போ ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்ட்ல நிச்சயமாக ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட் வந்தே ஆகும். ஆனால் நாங்கள் கம்பவுண்ட் சப்ஜெக்ட் பார்த்திருப்போம். ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம்பிள் சப்ஜெக்ட் அங்கு இணைந்த வண்ணம் இருக்கு. என்னுடைய நண்பர்களில் அநேகமானோர் பஸ்ஸில் வேலைக்கு வருகின்றனர். என்னுடைய நண்பர்களில் அநேகமானோர், இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? many of my friends. So இவ்வளவும் சேர்ந்துதான் எங்களுக்கு எழுவாயாக வருகின்றது. இங்க இருக்கின்ற சிம்பிள் சப்ஜெக்ட் என்ன? வெரி குட். friends. my friends அல்ல, friends. ஏன்? சிம்பிள் சப்ஜெக்ட் என்பது நிச்சயமாக one word. அப்போ friends என்பது சிம்பிள் சப்ஜெக்ட், many of my friends என்பது a complete subject. இது ஒருமையா தன்மையா? தன்மை. அதனால் come என்று வருமா? comes என்று வருமா? very good. come to work by bus.
சொல்லி பார்ப்போமா மறுமுறை? Many of my friends come to work by bus. Again, many of my friends come to work by bus. அவர்களுடைய நண்பர்களில் ஒருவர் என்னை சந்திக்க வந்து கொண்டு இருக்கிறார். வந்து கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், வந்து கொண்டு, சாப்பிட்டு கொண்டு, அப்படி கொண்டு என்று சொன்னால் நாம் ing ஃபார்ம் பயன்படுத்துவோம். அப்போ கமிங். இப்போ எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது எது? இந்த எழுவாகி ஒருமையா பெண்மையா என்று. அது தெரிந்துவிட்டால் வெரி சிம்பிள். am, is, are என்பதில் பொருத்தமானதை தெரிவு செய்து வாக்கியத்தை முடித்து விடுவோம். அவர்களுடைய நண்பர்களில் ஒருவர். அவர்களுடைய நண்பர்கள் their friends. அதில் ஒருவர் one of their friends. Again, one of their friends. இது ஒருமையா பெண்மையா? ஒருவர் என்பதால் ஒருமை. is coming. எதற்காக? என்னை சந்திப்பதற்காக. to meet me. One of their friends is coming to meet me. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? One of their friends is coming to meet me. So what is the subject here? One of their friends. It is the complete subject. இங்கு simple subject என்ன? Friends. Friends. உன்னுடைய வகுப்பிலிருந்து யாரோ ஒருவர் காலையிலிருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார். இங்கு நாம் செயலை பார்ப்போம். மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார், அதாவது அனுப்பிக்கொண்டு. காலையிலிருந்து செயல் எப்பவோ ஆரம்பித்துட்டது, இப்ப நடந்து கொண்டிருக்கல, ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது. அதன் விளைவை நாம் இப்போ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த செயல் நடந்து கொண்டும் இருக்கிறது. அப்போ விளைவை அனுபவிக்கின்றோம் என்றால் வைத்திருக்கின்றோம் ஹேஸ். அந்த மெசேஜ் இப்பவுமே வந்து கொண்டிருக்குது. சென்டிங் மெசேஜ் என்னும் சொல்லலாம், அல்லாட்டி ஒரு வேர்டாக மெசேஜிங் அப்படின்ற வேர்டையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ing ஃபார்ம் பயன்படுத்துவதற்கு நமக்கு கட்டாயமாக be என்கின்ற வினைச்சொல்லின் வடிவங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்த செயல் ஏற்கனவே ஆரம்பித்து இருக்கிறது, அதனால் has been அல்லது have been என்கின்ற வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். இதனோடு இப்போதும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கொண்டு, மெசேஜிங், சென்டிங், டெக்ஸ்டிங் என்றவாறு ing ஃபார்மும் பயன்படுத்த வேண்டும். இனி எழுவாயை பார்ப்போம். உன்னுடைய வகுப்பில் இருந்து யாரோ ஒருவர். யாரோ ஒருவர். someone from your class. Someone from your class. This is the subject. So how we can call this a complete subject? It is in a complex form. ஒருமையா பெண்மையா? யாரோ ஒருவர். ஒருமை சிங்குலர். அப்போ எஸ் வடிவம். Very good. Has been messaging me since morning. காலையில் இருந்து. Again, someone from your class has been messaging me since morning. Again, someone from your class has been messaging me since morning. இதுவே உன்னுடைய நண்பர்களில் சிலர் அப்படின்னா எப்படி வந்திருக்கும்? some of your friends. some of your friends. இது பெண்மையா ஒருமையா? very good. பெண்மை plural. அப்போ அங்கு has been பயன்படுத்தி இருப்போமா? have been பயன்படுத்துவோமா? again, well done. You got it. have been. Some of your friends have been messaging me since morning. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Some of your friends have been. Some of your friends have been messaging me since morning. Again, some of your friends have been messaging since morning. Some of your friends have been messaging me since morning. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? So what are the subjects we have learned?
simple subject, that means one word. நீங்க even my friend, his friend அப்படின்னு சொல்லி இன்னொரு சொல்லை அங்கு சேர்த்து விட்டாலே it is a complete subject. அது complete subject ஆக மாறிவிடும். சிம்பிள் சப்ஜெக்ட ஏதாவது விதத்தில் விபரித்தீர்களானால் modify பண்ணுவீங்கன்னா it is a complete subject. அப்போ what is the compound subject? compound subjectல நிச்சயமாக conjunction இணைப்பு சொல் இருக்கும். and ஆக இருக்கலாம், or ஆக இருக்கலாம், both and ஆக இருக்கலாம், either or ஆக இருக்கலாம், neither nor ஆக இருக்கலாம், not only but also ஆக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதனால் compound subjectல ஒன்றுக்கும் மேற்பட்ட simple subjects இருக்கும். ஆனால் complete subjectல ஒரே ஒரு simple subject தான் இருக்கும். ஆனால் அது எவ்வாறு இருக்கும்? விபரிக்கும் சொற்களுடன், அதாவது modifying with modifying words. Now, let's check your understanding. இப்போ நான் சொல்கின்ற வாக்கியங்களில் எழுவாய் என்ன என்பதை கண்டுபிடிப்பதோடு அது simple subjectா, compound subjectா, complete subjectா என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். She looks gorgeous. Everything she does has a purpose. Those cats are my pets. She and I went to the supermarket. Either she or you can join. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.